நேத்து நடந்த ஒரு இந்திய விமான விபத்து மிகவும் மக்களிடையே ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த ஆக்சிடென்ட் ஆன விமானத்தினுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா, 171 சொல்லுவாங்க. அது எந்த வகையை சார்ந்தது அப்டின்னா, போயிங் 7878 அந்த வகையை சார்ந்ததுங்க. இந்த விமானம் டெல்லியிலேருந்து புறப்பட்டு, குஜராத் மாநிலத்தில அகமதாபாத்ல வந்து இறங்குதுங்க. 11:30 மணிக்கு. மறுபடியும் அங்க வந்து மொத்தம் 230 பயணிகள், 10 பணியாளர்கள், 2 பைலட். மொத்தம் 242 பேர ஏத்திட்டு அகமதாபாத்லேருந்து மேல எழும்புது. ஒரு 600 டூ 700 அடி உயரம் பறக்கிறப்ப, அந்த விமானம் பக்கத்தில இருக்கிற மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல்ல விழுந்துங்க. அந்த ஹாஸ்டலும் நொறுங்கி போச்சு. விமானத்தில் பயணம் செய்த 242 பேர்ல, ஒரே ஒரு பயணி மட்டும் அந்த அவசர கதவை திறந்து கொண்டு குதித்தார். மீதி 241 பேர் இறந்துடுறாங்கங்க. இந்தியாவையே ஏன் உலகத்தையே உலுக்கக்கூடிய மிக சோகமான விமான விபத்து இதுதானுங்க. இதுக்கு இந்த விமானம் வந்து எப்போ இந்த விமானம் பயன்பாட்டுக்கு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, டிசம்பர் 15, 2009ங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 15 வருஷமா அந்த விமானம் ஓடிக்கிட்டு இருக்குது. நல்ல கண்டிஷன்ல இருந்திருக்குது. ஃபியூல் வந்து நிரப்பியிருக்கிறாங்க. ஏன்னா, அந்த விமானம் வந்து அகமதாபாத்லருந்து லண்டன் போகக்கூடிய விமானம். அப்போ வந்து அந்த எரிபொருள் நிரப்பியிருக்கிறாங்க. பறவைகள் மோதியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையிலேயே ஆராய்ச்சி செய்றாங்க. அப்ப இதில கருப்பு பெட்டின்னு ஒண்ணு இருக்கும். ஏன்னா விமானம் எந்த சேதம் அடைந்தாலும் கருப்பு பெட்டி டேமேஜ் ஆகாது. அந்த கருப்பு பெட்டியில கடைசியில என்ன விஷயங்கள் நடந்திருக்குதுன்னு பதிவாயிருக்கும். அத ஆராய்ச்சி செஞ்சு தான் விமானத்த எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். மொத்தம் 230 பயணிகள், 12 விமான ஊழியர்கள். அதில 2 பேர் பைலட்டு. பைலட்டு மிக திறமையான ஆளுங்க. ஒரு பைலட் சீனியர் பைலட் வந்து 8000 மணி நேரம் விமானம் ஓட்டிய அனுபவம் இருக்குது. இன்னொரு ஜூனியர் பைலட் 1500 மணி நேரம் விமானம் ஓட்டியிருக்காரு. அதனால அவங்களும் திறமையானவங்க தான். இதில இந்தியர்கள், வெளிநாட்டுக்காரங்க அத்தன பேர் இருந்திருக்கிறாங்க. கீழ மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல்ல சாப்பிட வந்த மருத்துவர்கள், அதில சில பேர் காயமடைஞ்சிருக்காங்க. சில பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இது மிக சோகமான விமான விபத்து. விமானம் கடைசியா விபத்து அப்டின்னா, மே டே கால் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் அனுப்புவாங்க. அந்த சிக்னல்னா உயிருக்கு ஆபத்தான நிலைமை. அதுக்கு மேல தப்பிக்கவே முடியல. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்டின்னு சொல்லிட்டு பைலட்டால் கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பக்கூடிய சிக்னல் தான் மே டே கால். இது 1920ல உலகம் பூரா அதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. மே டே கால் அப்படி சொல்லிட்டு ஒரு விமானி சமிக்கை அனுப்பியிருக்காருங்க. அடவா! ஏன் இப்படி எல்லாத்தையும் சோதிக்கிற? அப்போ இந்த மோசமான விமான விபத்து 260 உயிர்களை பலி வாங்கியிருக்கிறது. அதற்காக அந்த உயிர்களுக்காக நம்முடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.